அவ சிம்மாசனத்தை அவக்கு முன்னால கொண்டு வரதுக்கு யாருக்கு இயலும் அப்படி என்று கேட்கிறாங்க. அப்ப இஃப்ரீத்ங்கிற ஒரு ஜின்னு சொல்லுது, நான் கொண்டு வரேன், நீங்க இருக்கையில இருந்து எழும்பிங்கல்ல, அப்ப அந்த சூடு போறதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். நீங்க இருந்த இடம் கொஞ்சம் சூடாக்கி கொஞ்ச நேரம் ஆகி அதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு இஃப்ரீத்ங்கிற ஜின்னு சொல்லுது. இன்னொரு ஜின் வேற அறிவு தன்னிடம் உள்ள ஒரு ஜின்னு சொல்லுச்சு, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள கொண்டு வர்றேன்னு சொல்லிச்சு, கொண்டு வந்துச்சு. அதை சிலர் சூபிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதான் அவுலியாக்கலாம். ஒரு நபி சுலைமான் நபிக்க முடியாத ஒரு விஷயத்த அந்த சபையிலிருந்து ஒரு மகான் செஞ்சாராம், அவுலியா செஞ்சாராம். சரி, நீங்க இன்னைக்கு அவுலியான்னு சொல்றீங்களே, தங்கில் வாப்பா ஷேக் நாயகம் எல்லாம் கொண்டு வாங்க, ரொம்ப தூரம் தேவையில்லை, அக்கரைப்பத்துல என் வீட்டுல மிஸ் பண்ணிட்டு வந்து ஐடினி காட்ட கொண்டாந்துட்டாங்க பாப்போம். அது குர்ஆன்ல எங்க மனுஷன் வந்துச்சு? குர்ஆன்ல வேத அறிவு உள்ளோர் ஏற்கனவே ஜின்ன சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்களா, வேத அறிவு உள்ள இன்னொருத்தர் சொன்னாருன்னா அதுவும் ஜின் தான். அப்ப கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துச்சு. அப்ப வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஜின்னுக்கு இருக்குது, இவ்வளவு பலம் இருக்குது. இப்படியான ஒரு ஆற்றல் கொண்ட ஜின்னு இந்த ஜின்னால படைச்சிருக்கிறான் அப்படிங்கறத நம்புறோம். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோடையும் ஒவ்வொரு ஜின்ன வச்சு அல்லா படைச்சிருக்கிறான். நம்ம எல்லாரோடையும் ஒவ்வொரு ஜின்னு இருக்குது, எங்கேயும் போக முடியாது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கருவுல ஒரு குழந்தை தரிக்கும் போதே அல்லாஹ் தஆலா லம்மத்து மின ஷயாத்தீன் வ லம்மத்து மினல் மலாயிகா, ஒரு ஜின்னையும் ஒரு மலக்கையும் நம்மள்ட்ட சாட்டி விட்டுருவான். நம்மளோட கூட இருக்கும், எப்பவுமே நம்மளோட கூட. நம்ம சொல்லுவோம் மனோ இச்சை அப்படின்னு, இப்பவும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு அதை செய்ய இதை செய்யணும் நம்மளை வழிகெடுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப நம்மளோட ஒரு மலக்கு இருப்பார், அவர் சும்மா இருக்க மாட்டார். பாவம், அது மனசாட்சியம் பண்ண, அது பாவம் கூட, அது செஞ்சிடாத, தவறு அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்குது இல்ல. அதை இஸ்லாத்தின் பார்வையில் ஒன்று மலக்கு, இன்னொன்று ஜின்னு. சாயின்ஸ் நீ என்ன பேசிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன சொல்லுவோம், அது மனசாட்சி மனோ இச்சை அப்படி. என்ன மனசாட்சி மனோ இச்சை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு ஜின்னு ஒரு மலக்கு, அவ்வளவுதான், நாங்க ஈமான் கொள்றோம். சமீனா வாமன்னா, அப்ப நாங்க ஈமான் கொள்றோம். கூடவே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்குள்ள ஏத்திகா உட்கார்ந்தாங்க, மனைவி பேசிட்டு இருக்கிற வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு சஹாபாக்கள் ரோட்ல போறாங்க. போகும்போது சலாம் சொல்லிட்டாங்க. போனவங்கள திரும்ப கூப்பிடுறாங்க, ரிசுலிக்குமா என்ன வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க, இது என்னுடைய மனைவி சஃபியா பின் துஹைய்யன்னுட்டாங்க. சஹாபாக்கள், யார ரசூலல்லாஹ் இப்படி சொல்லிட்டீங்க, நாங்க என்ன உங்களை சந்தேகம் நினைக்க போறோமா அப்படிங்கிற மாதிரி சுப்ஹானல்லாஹ்ன்னுட்டாங்க. என்ன யார ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒண்ணும் இல்லப்பா, நீங்க பேய்த்திடுவீங்க. இன்ன ஷைத்தானே எஜ்ரி மஜ்ரதம், ஷைத்தான் விட மாட்டான், அவன் ரத்தம் ஒரு இடத்துலயும் ஓடுறாங்கிறாங்க.